கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 Peter chapter 4 verse 10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இதை மூன்றா பிரிக்க வேணும் இந்த வசனத்தை. முதலாவது, நம்ம எல்லாருமே ஒரு வரத்தோட தான் வந்திருக்கிறோம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே, as each one has received a gift. நீங்க எல்லாருமே ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறீங்க. உங்க வரம் என்ன? அந்த வரம் என்னன்னா அதை நீங்க கண்டுபிடிக்கணும். நாங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்ன, உங்களுக்கு என்னென்ன வரங்கள் இருக்கிறது என்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின்னே இருக்கு. அதை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ரோமர் 12வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 6 to 8 வரை உள்ள வசனங்கள்ல பாருங்களேன். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இப்ப என்னன்னா நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு இதுல நீங்க என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, நம்ம எல்லாருக்குமே ஒரு கிருபை, ஒரு வரம் இருக்கு. அது தேவனுடைய பற்பல கிருபையில் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உக்கிரானக்காரனை போல வாழணும். முதல்ல நம்ம வரத்தை பெற்றிருக்கோம். ரெண்டாவது, அந்த வரத்தை எப்படி பண்ணணுமா, ஒரு நல்ல உக்கிரானக்காரனை போல உபயோகப்படுத்தணும். உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறையில் உபயோகப்படுத்தாத வார்த்தை. இப்போ இந்த உக்கிரானக்காரனை குறித்து, உக்கிரானம் என்றால் என்பதை குறித்து ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு புஸ்தகமே இருக்கு. ஏறக்குறைய ஒரு 16 to 18 மணி நேரம் செய்திகள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, உக்கிரானக்காரன் என்பது யாருன்னா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி. அவர் கையில சாவி இருக்கு, அங்க லாக்கர்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஆனா அவர் அதை தன்னுடைய இதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு மொத்தத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளி. அது மொத்தமும் அவரோடது தான் இருக்கு. ஆனா தனக்கு உபயோகப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற இது என்ன, தன்கிட்ட இருக்குது. அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, அதை உபயோகப்படுத்தக்கூடிய பொறுப்பு, அதை யாருக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஆனா தனக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அப்ப என்னன்னா, தேவன் கொடுத்த ஒரு வரம் என்னன்னா, அவருடைய கிருபையின் மூலமா நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களாய். அப்ப மூன்றாவது என்னன்னா, பகிர்ந்தளித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். முதல்ல நீங்க எல்லாம் வரம் பெற்றிருக்கீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு உக்கிரான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கூடியனா இருக்கணும். பகிர்ந்தளிக்கணும்னா என்ன இருக்குன்னா, உங்களுக்குள்ள ஒரு உண்மை தன்மை இருக்கணும். இது அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவென்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. அப்ப என்ன, உங்களுக்கு வரம் இருக்கு. அந்த வரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும், ஒரு நல்ல உக்கிரானக்காரனா நீங்க உபயோகப்படுத்தணும். அது தேவ கிருபையின் மூலமா. என்னன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதா. அப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு உக்கிரானக்காரனா நீங்க இருக்கணும்னு சொல்லி. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படி கடைபிடிக்க முடியும்? சரி, ரொம்ப பெருசா வேணாங்க, சின்னதா யோசிப்போமா. உங்களுக்கு சிரிக்க முடியுமா? இப்போ ஒருத்தவங்களை பாக்குறீங்க, பார்த்த உடனே ஒரு ஒரு சிரிச்சு நல்லா இருக்கிறீங்களா, ஏளனமா சிரிக்க சொல்லல நானு. தயவுசெய்து நடாவை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்து நீங்க நல்லபடியாகவும் சிரிக்கலாம், ஏளனமாகவும் சிரிக்கலாம். நான் சொல்றது நல்லபடியா சிரித்து, என்னங்க நல்லா இருக்கிறீங்களா. எப்பவுமே ஒரு அழுமூஞ்சி மாதிரி இல்லாம நம்ம ஒருத்தவங்களை நம்ம உற்சாகமா சொல்ல முடியுமா? ஒருத்தவங்க நல்லா சோர்ந்து போயிருக்கிறவங்களை பார்த்து ஒரு நல்லா சிரிச்சு, நல்லா இருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார், ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியுமா? சரி,
ஒருத்தவங்களால ஒரு பை தூக்க முடியல, நீங்க போய் வாங்க நான் உங்களுக்கு பை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பை தூக்க முடியுமா? சரி, பக்கத்து வீட்டில் உங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நீங்க கடைக்கு போறீங்க, நான் கடைக்கு போறேன் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடட்டுமா? செய்ய முடியுமா? உதவி செய்ய முடியுமா? சரி, நீங்க உங்க பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறீங்க, உங்க தெருவில் இல்லை உங்க பக்கத்து வீட்டில் இல்லை உங்க எதிர்த்த வீட்டில் இல்லை உங்க பக்கத்து தெருவில் உள்ள ஒரு பிள்ளையும் அதே பள்ளிக்கூடத்துக்கு வருது. நீங்க அவங்ககிட்ட சொல்லி நான் என் பிள்ளை எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறேன், உங்க பிள்ளையும் சேர்த்து கொண்டு போய் விடட்டுமா? உதவி செய்ய முடியுமா? உங்க பிள்ளை படிக்குது, உங்க பிள்ளைக்கு புஸ்தகம் வாங்குறீங்க, உங்க பிள்ளை கூட படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? சின்ன சின்ன காரியங்கள் நிறைய இருக்குங்க. நீங்க தயவு செய்து பெருசா நினைக்காதீங்க. சின்ன சின்ன காரியங்கள். ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? ஒரு பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு சுகம் இல்லை, நீங்க வைக்கிற சாம்பார்ல கொஞ்சம் போல சாம்பார் எடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? ரொம்ப பெருசா நீங்க நினைச்சு ஏதோ பெரிய காரியம், சின்னதுல ஆரம்பிங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மை இல்லாம இருக்கும்போது அநேகத்துல உண்மை உள்ள மக்களா மாறுவீங்க. அதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே என்ன வந்தது? தேவனுடைய கிருபையினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை நல்ல ஒரு உக்கிரானக்காரனா மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்துறவங்களா வர தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன முயற்சி எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் இன்றைக்கு யாருக்காவது தேவன் சொல்லுகிறபடி நான் ஒரு சின்ன உதவியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல அவங்க அப்படிப்பட்ட உதவியை செய்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல உக்கிரான காரணா தொடங்குவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு சவாலா சொல்றேன். நீங்க யாருக்காவது உதவி செய்து அதன் மூலமாய் அவர்கள் தொடப்பட்டால் எங்களுக்கு தயவு செய்து அந்த சாட்சியை நீங்க அனுப்புங்க. இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும். ஆமென்.